உங்களுக்குலாம் அலையிலையா? நான் சென்னையில் வாழ்ந்துருக்கிறேன். அண்ணன் வந்து குருவிமேடு, காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமேடு கேள்விப்பட்டீங்களா? காஞ்சிபுரம் குருவிமேட்டு வந்து அண்ணன் வந்துருக்கிறாரு. அவரை ஆண்டவர் எப்படிலாம் தொட்டார், எப்படிலாம் நடத்தினாருன்றதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறார் சாமி. வாங்க சாமி. சாமி எப்படி இருக்கிறீங்க? எங்க சாமி எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியுது சாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சரி சாமி, ஆண்டவர் உங்களை எப்படி தொட்டாரு? அது ஏன் கேட்குறீங்க? நான் வந்து காட்சி மணி, ஊசி வலி, காக்கா குருவி, கொக்கு கோட்டா இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு கூடாரம் போட்டு அங்கே சுற்றிக்கிட்டு சாமி. எங்களை வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவங்க வந்து சொன்னாங்க, இயேசு பற்றி சொன்னாங்க சாமி. அப்போ நான் வந்து இருந்த பகுதியில் வந்து குருவிமேடு பகுதி காஞ்சிபுரத்தில். அப்போது ஒரு நைட்டு அந்த பாஸ்டர் வந்து சொல்லிட்டு போனாருங்க, இயேசு பற்றி சொல்லிட்டு போனாருங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்னை ஆண்டவர் தூங்க விடலைங்க, என்னன்னே தெரியலங்க. நான் இந்த பகுதியில் ஒன்று நான் எடுத்து வளமையாக பயன்படுத்த போகிறேன், இந்த ஜனங்கள் மத்தியில் நான் வந்து விசேஷமாக ஒன்று கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பேசினாருங்க. நான் நைட்டெல்லாம் உட்காந்து என்னடா இது நம்ம வந்து வணங்குற கடவுள்லாம் வேற, மூதாதையர்களை வணங்கணும், என்னதையோ வணங்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசுப்பா வந்து பேசுறாரு, எப்படி ஏசுக்கிறது ஒன்றுமே புரியல அப்படின்னும் போது நான் சரி உட்காந்து என்ன பண்ணேன், ஏசுப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீங்கள் யாருமே நான் இது வரைக்கும் நான் சரியாகவே அறிஞ்சது கிடையாது. ஏசுன்னு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு என்ன சொல்கிறாங்க, அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி ஆகுது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட நல்லா பலமாக பேசினார். அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு திருவிழா ஒன்று நடந்துச்சுங்க. திருவிழா நடக்கும்போது நீ ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ நேரம் அங்கே போய் கோயில் வாசப்பட்டு போய் நெல்லுன்னு சொன்னாருங்க. சரி சார். அங்கே போய் நின்றோன்னா அங்கே ஒரு பெண்மணி வந்து ஏதோ பிசாசு போட்டுட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சரி சார். அந்த ஊர் தலைவர்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொன்னாருங்க, நீ என் நாமத்தை சொல்லு, அந்த பெண்மணிகளில் உள்ள பிசாசனை வந்து வல்லமே துரத்த போறேன் அப்படின்னு சொன்னாருங்க. நான் என்ன சொன்னதுன்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, இயேசு நாமத்தினால நீ இப்போது இந்த மகளை விட்டு போன்னு சொல்லு அப்படின்னோட நான் சொன்னேங்க. அந்த பொண்ணு பொத்துக்கு கீழே வந்துருச்சுங்க. அப்புறம் உள்ளவங்களாம் வந்து நீ என்ன சொன்னேன், இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு ஆடிக்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் இவ்வளோ நேரம் சாமி வச்சு அந்த பொண்ணை வந்து குறி கேட்டுக்கணும் எல்லாம் பண்ணோம், இவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மாதிரி அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நாங்கள் இது வரைக்கும் சொல்லவே இல்லை, நீ சொன்னோன்னு பொத்துன்னு வந்துருச்சு, என்ன சொன்னாங்க, நான் இயேசு நாமத்தில் சொன்னாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் என்னை கூப்பிட்டு கேட்டாருங்க, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆச்சுன்னா நீ உயிரோட போக முடியாது அப்படின்னு. அப்புறம் தண்ணியெல்லாம் அடிச்சு எழுப்புனாங்க, அந்த பொண்ணு ஏற்றிருக்கீங்க. ஏந்திரிச்சோன்னா அந்த ஊர் தலைவர் என்னை கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சாருங்க, நீ எங்கேருந்து வர, நீ என்ன விஷயம், இந்த மாதிரி குடிமேடு பக்கத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் சாமி, இந்த மாதிரி நாங்கள் அப்படி தான் குழப்பம் கூட போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு. அப்படியா, அப்படி சொன்ன வார்த்தையில எவ்வளோ வல்லம் இருந்திருக்கு. அந்த பெண்மணிக்குள்ள இவ்வளோ நாளா கோயில் பூசாரி கோயிலில் திருவிழா நடந்ததெல்லாம் வந்து ஆடிட்டு இருந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வந்து நின்று போச்ச, இந்த பொண்ணு தெளிவாகி போச்சு. அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் வணங்கிட்டு இருந்த அந்த கடவுளை காட்டிலும் நீ சொன்ன வாக்கில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அப்போனா நீ என்ன பண்ண, நீ இந்த பகுதியில் நீ இயேசை பற்றி சொல்லு, நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாருங்க, அந்த ஊருக்குள்ள அவரே வந்து ஆட்களை வச்சு எல்லாத்தையும் போய் சொல்லி உள்ள ஜனம் மொத்தம் எல்லாரும் ஞானசாரம் எடுத்துட்டாங்க. குடிக்காரங்க ஒரு குடும்பத்துலலாம் ஒரு 50 குடும்பம் ஞானசாரம் எடுத்து ஆண்டவர்களை வந்து அந்த குடிக்காரன் பார்த்தீங்கன்னா 7 பசங்க. 7 பசங்க சார், 7 பசங்க, 7 பசங்களை வளர்த்தாங்க. அவரு 7 பிள்ளைங்களுக்கும் நல்ல படிப்பு எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்துருச்சு வந்தோன்னு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க பாறையெல்லாம் போச்சுங்க. சரி சாமி, உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரே ஒரு பையன். ஒரு பையன் நான் சொல்றேன் அப்புறமா. சொல்லுங்க சொல்லுங்க. அப்புறம் 7 பிள்ளைங்களை படிக்க வச்சு அந்த பிள்ளைங்க அந்த
பாஸ்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுசும் 7 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு 7 லாங்குவேஜில் பிச்சு வளர்றாங்க. 7 லாங்குவேஜ் ஏசுவை பற்றி சொல்லி வராருங்க. அநேக பிசாசு பிடிச்சவங்க, அநேக குடும்பத்தில் மத்திய குழந்தைகள் உயிரோட இருக்கிறாங்க. பாவத்தில் இருந்தவங்க, கடன் பிரச்சனையில் இருப்பாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கவங்களாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்கள வந்து ஆண்டவர் பலப்படுத்திருக்காங்க. இது மத்தியில் தாங்க நாங்கள் வந்து இதை வந்து நான் வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எழுப்பத்து வரணும். இந்த குடும்பத்தை பார்த்து நான் என்ன பண்ணேன், எனக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை போட்டாருங்க. என்னன்னா இவங்களை பற்றி நீ வந்து வெளியில சொல்லணும். எனக்குள்ள ஒரு பெரிய பாரம். சென்னையில் இருக்க அவங்க வந்து சென்னையில் வந்து என்ன பண்ணோம், இது போல சர்ச்சிங்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. இது மாதிரி யூடியூப்ல வந்து நான் ஒரு எடுத்து போட்டதுனால அதை பார்த்து கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போயிட்டு ஏசை பற்றி சொல்றது, அந்த ஐயாவுடைய சாட்சியெல்லாம் சொல்லும் போது அநேக ஜனங்கள் வந்து அதை பார்த்துட்டு லைக் பண்ணாங்க. ரஹ்மான் லைக் பண்ணாங்க. சூப்பர் சார், வேற லெவல் சார். கேட்ட 3வது மாசத்துல அவரை வந்து பார்த்து அவர் ஒருத்தர் பேட்டி எடுத்தாங்க. நீ உலகத்திலேயே யாரை ரொம்ப சந்திக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, நான் வாழ்நாளில் ஒரு தடவை சாவத்துக்கு முன்னாடி நான் ஜீசஸ் கிரைஸ்டனை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனை எப்படிலாம் சுவிசேஷம் அறிவிச்சா கர்த்தரை அவங்க இருதயத்துக்குள்ள போவார் என்றது இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால இதை போற சபைகள்ல நாங்கள் போய் இது சொல்றது எங்களுக்கு வழக்கங்க. இது எங்களுக்கு போட்ட பாரம். ஊழியத்தை ஆண்டவர் இப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்தாருங்க. ஏன்னா நான் யூதருக்கு யூதராகவும் கிரேக்கருக்கும் அந்த பண்ணாதான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இல்லைன்னா அந்த ஜனங்க வரவே மாட்டாங்க. நான் ஆண்டவர் பாரத்தை போட்டாருங்க. இந்த மாதிரி சென்னையில் இருக்க நம்ம பாஸ்டர் வந்து அவர் உங்களுக்கு யாரும் தெரியல, எனக்கும் தெரிஞ்சு வச்சேன். எனக்கு கொஞ்சம் அது ஆனால் ஆண்டவர் இருக்கிறதால பேச வைக்கிறார் அவரையும். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ அடுத்தபடியா இவர் வந்து இவர் வாழ்க்கையில நடந்து பெரிய கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு இங்க என்ன வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நின்றுக்கு ஒரு பெரிய சாட்சியே இருக்கு. சாதாரணமா இல்லை. நான் பாரத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இதுல நான் செல்ல ஒரு யூடியூப்ல பண்ணி போட்டிருக்கோம். அதுல நடிச்சவரே நான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி ஆண்டவர் தாண்டி போய் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணாரு, எனக்கு டைம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு போயிட்டாரு. கூப்பிடும்போதுலாம் மனசு வேதனை ஆயிடுச்சு. யாரு எங்களுக்கு ஆண்டவரே எனக்கு அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு, கொஞ்ச நாள் உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உங்களுக்கு நீ தனிமையாயிரு, நான் உன்னை கொண்டு போவேன், நான் அதுக்கேற்ற ஆட்களை ஏற்பாடு பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்தால் கூப்பிட்டார வந்தேன். இவர் போட போறாரு கூட எனக்கு தெரியாதுதான். இந்த ட்ரெஸ்ஸை போடுறது நிப்பாட்டு எனக்கு தெரியவே தெரியாது. தாழ்மையில் அவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பாருங்க என்ன விஷயம்னா சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் வந்து பண்ணுமா, நான் என் லெவலில் வேற அப்படின்னு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மத்தியில் அவர் வந்து பெரிய கிருபை. அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, நீங்க உடவே கூடாது, நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சு அநேக சபைகளுக்கு முன்பாக நம்ம வந்து வித்தியாசமான ஊழியத்தை செய்வோம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாரி போச்சுங்க. எங்கள் மத்தியில் உங்ககிட்ட வசனத்தின்படி பேசணும்படியா அழைப்பு வந்தது. அந்த வசனத்தின்படியாக ஒரு பாட்டு ஒரு பாடலாங்களா? பாடலாங்களா? சோத்ராண்டவரே, இந்த வேளையிலும் ஆவியானவர் எங்களை தொடுகிறார். ஆவியே, தூய ஆவியே, என்னில் வா, இறங்கி வா. ஆவியே, தூய ஆவியே, என்னில் வா, இறங்கி வா. என்னை நிரப்புவாய். ஆவியே,
என்னில் வா இறங்கி வா வெறுமையாய் நாங்கள் மனோடைந்த போது அருளாலே எம்மை ஆட்கொள்ளுமே வெறுமையாய் நாங்கள் மனோடைந்த போது அருளாலே எம்மை ஆட்கொள்ளுமே இருளான பாதையில் நடக்கின்ற போது இருளான பாதையில் நடக்கின்ற போது மறுவாழி என்னை நடத்திடுவே மறுவாழி என்னை நடத்திடுவே ஆவியே தூயாவே இறங்கி வா இறங்கி வா ஆவியே தூயாவே இறங்கி வா இறங்கி வா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இது வரைக்கும் நிறைய இடத்துல இந்த பாட்டை பாடியிருக்கேன். பிரதர் ஆண்டவர் திரும்ப கொடுத்துருக்காரு. கரெக்டா போட்டார். இப்ப இவ்வளவு நேரம் போனது சரியா வரல, ஆனா இப்ப கரெக்டா போட்டார். ஏன்னா அவருடைய காடை ஒரு நான் சொல்லியிருந்தா போட்டுப்பாரு, ஆனா அவர் அதுக்குள்ள வந்துட்டாரு. அதுதான் ஆண்டவர் ஒரு ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி பார்க்கணும். தேவன் அற்புதமான காரியம். ஐயா ஒரு சேர் குட்டியில உட்காந்துருக்காரு. வேற எதுவும் கேட்கணுங்களா? கேட்கலாம் தம்பி, நீங்க அப்படியே ஆண்டு வார்த்தை சொல்லிட்டீங்க. அது நேரம் பார்த்துக்கலாம். அப்படியே ஆண்டு சாமி எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்காங்க? அது பெரிய பர்சனாக சொல்லலாம். எனக்கு கேள்வி யாருக்கு கேள்வி கேளுங்க. இல்லை சாமி, ஆண்டுடைய சத்தியத்தை நீங்கள் சொல்லுங்க. அப்புறமா நம்ம கேள்வி சோத்தனம் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இங்கே வர்றதுக்கு முன்னாக சொன்னாங்க நீங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களாங்க. 2-3 வாரம் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வருவாங்க இந்த வாரம் வருவது எனக்கு தெரியாது. அதுதான் ஆண்டோடைய திட்டம். நீ எனக்கு கொடுத்த வசனங்கள் இவங்க சொன்னோன்னு மனசுக்குள்ள போடுற அந்த விதை. இங்கே என்ன பேசணும் ஆண்டவரே? வேதத்துல இருந்து என்ன பேசணும்? இந்த சபை குறித்து நான் என்ன பேசணும்? என்ன சொல்லணும்? அந்த வார்த்தை என்ன பேசணும்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த காரியமே போற சபைகள்ல என்ன வசனத்தை நான் விதைக்கணுமோ அது நான் சரியா விதைச்சாதான் அங்க உள்ள ஜனங்களுக்கு அது வேறுன்னு நிற்கும். நான் போய் ஏதோ என்னுடைய சொந்த ஓட்டத்துல நான் சொந்த காரியத்துல எடுத்து நான் நிறைய எழுதி போயிருப்பேன். ஆனா ஒரு இடத்துல நான் பேசுறதே கிடையாது. கர்த்தர் எடுத்து அந்த இடத்துல பேச வைப்பேன். அது மூலியமா அந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க. 2 நாளாகமும் பைபிள் வச்சிருக்கீங்களா? 2 நாளாகமும் 7:14 15வது வசனத்தை முதல்ல வாசிப்போம். செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாயிருக்கும். என்ன புரியுது இந்த வசனத்தில் உங்களுக்கு? யாருடைய செவிகள் திறந்திருக்கும்? யாருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும்? சொல்லுங்க. இந்த ஸ்தலத்துல இந்த வேலையில கர்த்தருடைய பர்வதத்துல இந்த வேலையில ஒருவர் இருவர் என் நாமத்தை உயர்த்த எத்தனை பேர் இருக்கும்? பரலோகத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவாகப்பட்டவர் நம்மை இந்த நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிறார், செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி அவருக்கு கேட்கிறவராக இருக்கிறார். என்ன கேட்பார்? நம்ம கிட்ட என்ன கேட்பார்? நம்மளை எப்படி பார்க்கிறார்? நம்ம கிட்ட என்ன கேட்பார்? யாராச்சும் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட கேட்கிறாருன்னா என்ன கேட்பார்? நான் உன்னை ஞானஸ்தானத்துக்குள்ள நடந்து தாய் கர்ப்பத்தில் தோன்றமுன்னே உன்னை அறிஞ்சேன், எல்லாமே பண்ணேன், உனக்கு தேவையான சகலத்தையும் நான் அந்த பூமியில கொடுத்தேன், உலக மக்கள்ல இருந்து உன்னை வேறுபடுத்தி தனியா கொண்டு வந்து வச்சேன். நான் உங்ககிட்ட உன்னை கேட்பேன், நீ என்ன நீ செய்வ? எனக்காண்டி என்ன செய்வ? நான் உனக்கு உயிர் கொடுத்தேன், முள்முடி சுமந்துக்கிட்டேன், ஆணியில என்ன குத்த வச்சாங்க, கச்சாடி கொடுத்தாங்க, ஈட்டியில குத்துனாங்க, தெருத்துவா எடுத்துட்டு போனாங்க, உனக்காண்டி நான் ரத்த சிந்தனை நீ என்ன செய்வோம்? ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? யாராச்சும் ஒரு நாள் சொல்லுவோம். சொல்லுங்க சாமி, யாரும் அதை சொல்லுங்க. நமக்கு 1000, 2000, 3000 பேர்லாம் தேவையில்லை.
ஒருத்தர் 2 பேர் போதும். சொல்லுங்க, நமக்கு என்ன எதிர்பார்க்கிறா தேவன்? நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் தேவனுக்கு டெய்லி பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கணும். அதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்? தேவனிடத்தில் பலிபீடத்துல நம்ம ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் கண்களின் காரியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம நிறைய போற வர எல்லாமே நடக்குது. இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் தேவனிடம் ஒப்பு கொடுத்துட்டு மனைவி, பிள்ளை எல்லாம் அப்புறம் தான், சொந்த பந்தம், அம்மா அப்பா எல்லாம் அப்புறம் தான். கர்த்தருக்கு தான் முதலிடம். அவருக்கு கொடுக்குற மரியாதை யாருக்காச்சும் நம்ம கொடுத்தோம்னா கர்த்தர் கோவப்படுவார். அங்க அடிக்க வேண்டிய அடி எப்படி வருவோம்னு தெரியாது. நிறைய பேர் அடி வாங்குறவங்களா இருக்காங்க. அதனால ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கர்த்தருக்கு மாத்திரம் தான் கொடுக்கணும். அப்புறம் தான் மற்றதெல்லாம். அவர் யாருக்கே அன்பா இருக்கான்னு சொல்லல, அவர் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். அடுத்தது 16 வாசிங்க பார்க்கலாம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்துவேன். என் கண்களும் என் இருதயமும் என்னால எங்கே இருக்கும்? எங்க? எது ஆலயம்? அப்ப இங்க சொன்னீங்க இது ஓகே, இது புரிய வருது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இருதயத்துல என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தமாக்குவேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே தங்கும். அப்ப தங்குனா நம்ம எப்படி இருக்கணும்? தினமும் தெரியும் சார். இல்லை சாமி, தினமும் தெரியும் அப்படிங்களா? ரைட், சந்தோஷம். தினமும் எப்படி 3 நாள் நம்ம கரெக்டாக அந்த சாப்பாட்டில் கையை வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். வேதத்தின்படி தெரியும். வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் அதில் என்ன பேசுகிறார்? அந்த வசனம் என்ன நீ பேசிட்டு அதன்படி ஜெபம் மாறட்டும். இப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்கிறேன். அவர் என்னை புல்லுகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நிலண்டை கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் பேசப்பட்டிருக்கு. நாம அப்ப என்ன மேயும்? பிள்ளை, ஆடு மாடெல்லாம் பிள்ளைலாம் மேயும். ஆனா அந்த வார்த்தையை அவங்க பேசினாரு, என் பிள்ளைங்க இந்த வேத வசனத்தை நல்ல கற்று தேர்ந்தவர்களாய் தேறின வேதப்பார்களாய் மாறணும். நான் அவங்கள புல்லுள்ள எண்ணெயில் மேய்ப்பேன், அமர்ந்த தண்ணீரில் எண்ணெயில் கொண்டு போய் விடுவேன். இந்த வசனத்துக்கு சாதாரண விஷயம் 23ஆம் சங்கீதம். அந்த 23ஆம் சங்கீதத்தில் இருக்க அத்தனை வசனங்களையும் நல்லா தியானித்து படித்து அதன்படி செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நம்ம பிள்ளையோட வாழ்க்கை பிரகாசமா மாற்றும். நம்ம சபையினுடைய வளர்ச்சி பெருகும், சபை போதகருடைய வளர்ச்சி பெருகும். இது சபை போதகர்களுக்கு மட்டும் பாரம் இருந்தா பத்தாது. பிசாசு நுழையத்துக்கு வாசப்பட வந்து நிற்பான். இதுல ஒரு ஆள் அவர்கிட்ட சொல்லுவாங்க, நைட் தூங்கும் போது இங்க வந்திருக்கிற 2 பார்ட்டி ஏதோ வந்து வசனத்தை வந்து ஏற்றுமாறத்தான் நடக்குதுப்பா, என் விட்டுரு, என்ன பண்ண முடியும்? கர்த்தர் வந்து பார்ப்பாரு, சொல்லி பார்க்கறாரு. வாரம் வாரம் பசங்க வழி பார்க்கறாரு. கீழ்படியில் ஆவியில் என்ன பண்ண முடியும்? கீழ்படியில என்ன பண்ண முடியும்? பிசாசு ஆளுகை செய்வான். பிசாசு ஆளுகை செய்வான். அதுக்கு இடம் விடலாமா? விடக்கூடாது, விடவே கூடாது. வியாதி, படப்பட பிரச்சனைகள்லாம் நமக்கு நிறைய காரியங்கள்னால உருண்டப்பட்டு இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வரும் பிசாசு. நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ எனக்குள்ளவா? நான் உன்னை சிறுமை மாத்துறேன், இப்படி பண்றேன். அவன் வீடு இப்படி இருக்குது, அவன் இப்படி வாழ்றான், இவன் இப்படி வாழ்றான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கர்த்தர்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணும். நீ இன்னைக்கு வர்ற வருமானத்துல குடும்பம் நடத்துகிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போய் ஆகணும். என்ன வருமானம் வருது, என்ன காசு வருது, இதுல குடும்பத்தை சரிப்படுத்தியும் ஒரு மன ஆவி இருக்கணும் குடும்பத்துல.
காரணம் யாருன்னு நம்மளே தான். கொஞ்சம் கேப் விட்டா போதும். அது மனைவி மொழியாகலாம், கணவன் மொழியும் யாரும் இல்லை. அவனுக்கு இடம் உதாரணம் படிட்டு வேதத்தின்படி கண்ணீரோடு காலையில் ஒரு 2 வசனம் படித்தாலே போதுங்க. 2 வசனத்தை படிச்சு இது பாருங்க எவ்வளோ அழகு. இந்த வசனத்தை பார்க்கவே எனக்கு பசிலாம் மாறிடுது. உண்மையில நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா கையில் வந்தேன் தெரியுமா? அப்பாவோட வசனத்தை நான் பேச போனேன். இந்த கடையில் சாப்பாடு நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடலன்னா ஒரு நாள் ஆயிடுவேன். இன்னைக்கு தெம்பாக வந்து உட்காந்துருந்தேன். எனக்கு தெரியும் இப்போ அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறேன். காலையில டிஃபன் சாப்பிட்டேன். மதியானம் அது என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றால் கட்டாயிடும். யாரும் போகணும் ஏற்றுப்பாவுக்கு பேசணும். இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். மப்பட்டு தெரியுமா எல்லாரும்? தாம்பரத்தில் அங்கே நரிக்குறவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஒரு 60 குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அவங்க மத்தியில் நாங்கள் போயிட்டு ஒரு 8 மாதமாக நாங்கள் ஊழியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஐயாவும் ஹஸ்பண்ட் அங்கே வருவார். நீங்களும் வருவீங்க. அவங்க இங்கே வருவாங்க. எப்படி சாமி உங்களுக்கு நம்ம ஒரே கொடுக்கலாமா? கொடுங்க சாமி. அதான் ஊழியம் சாமி. அந்த ஜனங்களை போய் சந்திச்சுட்டு அவங்களுக்கு நம்ம சபையாக போயிட்டு அவங்கள போய் நம்ம ஊக்குவிச்சு அவங்க அந்த பாவாடை தாவணியில் இருக்கிறவங்கள புடவை கட்டி பார்த்து அழகு பார்க்கறது கிறிஸ்தவங்களாகிய நம்ம தான் சாமி பண்ணணும். ஆமாம் ஆமாம். அவங்க காலத்துக்கு அப்படியே இருந்து பார்த்தா என்ன சாமி இது? அப்போ நம்மளை கேட்க மாட்டாரா? வாரம் வாரம் நம்ம மட்டும் சிக்கு புடவை கட்டிட்டு பேண்ட் சட்டை போட்டு போய் தச்சு கேட்டா என்ன அந்த வருத்தப்படுவார். அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்க சாமி. சமையல கட்டம் தோறும் போடும். அப்பா நீங்கள் போடுப்பா உடனே எவ்வளோ முடியும்? நீ எவ்வளோ மொத்தம் சரி போவோம் வாங்க போவோம். அவங்க போய் பார்ப்போம். டூர் போகிறோம், சுற்றி பார்க்கறதுக்கு போகிறோம். சரணத்தை போயிட்டு 10,000 15,000 துணி வாங்குற எல்லாம் பண்ணுறோம். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் கிடையாது, துணி கிடையாது, வீட்டில் பிரியாணி கிடையாது. வாங்க எல்லாம் போகலாம். இந்த மாதிரி 4 சபை இருந்தால் போகுது. இந்த மாதிரி 4 சபை தான் போதும். போதும் எவ்வளோ சரிங்க வாங்க போகலாம். அங்கே வாங்க அவங்க சாப்பாடை போட்டு அன்றைக்கி கிறிஸ்துமஸ் கொண்டாடி அந்த இடத்துல அடம் கூடலாம் போட்டு பாட்டு பாடி ஒரே மகிமைப்பட்டு அந்த ஜனங்களை உற்சாகப்பட்டு பாருங்கள். அங்கே இருக்கிறவங்க நம்மகிட்ட எவ்வளோ வரமாட்டேன் இவங்க செய்வாங்க. உலகத்தை பாருங்க கொண்டு வந்தேன். கோயில் வளர்த்துக்குள்ள காலையில் இன்னைக்கு பொங்கல் பசி ஒரு செய்து கண்ணு அங்கே போகுது. பொங்கல் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க. சாம்பார் சாதங்க, புளி சாதங்க, வடை வேற வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க. அந்த அப்படின்ட்டு நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் உலகத்தை செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவரே எப்படி நான் ஆண்டவரே சபையெல்லாம் இன்னைக்கு இப்படி தான் இருக்காண்டவரை வாரம் வாரம் புத்தகம் கேட்டு இப்படியே போகிறாண்டவரை எப்போ ஆண்டவரே நாங்கள் சாப்பாடு இந்த மாதிரி என் ஜனங்களுக்கெல்லாம் போட போகிறோம். நீங்கள் கூப்பிட்டீங்களே 5000 பேர் போதிச்சிங்களே. 5000 புருஷன் கொண்டாட்டி பிள்ளைங்க கணக்கு பார்த்தா அது கணக்கு எங்கேயோ போகுது. ஆனால் 5000 தான் சொல்லப்பட்டிருக்குது. மீத வர எடுத்தாங்க. அப்போ நம்ம கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுக்கணும். உங்கள் 10ல் ஒரு பங்கு ஊழியத்துக்கு கொடுத்து 10ல் ஒரு பங்கு தசம பங்கு கொடுக்குறது வேற. அது இல்லை சாமி. நான் ஊழியத்துக்கு கொடுத்து சொல்லல, வெளி ஊழியத்துக்கு அது பண்ணணும் சாமி. அது என்ன பண்ணணும்? இன்னைக்கு திட்டம் போட்டுருந்தோம். இன்னைக்கு அதாவது இந்த மாதிரி பகுதியில் நம்ம போய் பண்ண போகிறோம். வாஞ்ச உள்ளவங்க யாராவது பேரை எழுதிட்டு நீங்களே காசை அங்கே வச்சுட்டு போயிடணும். எவ்வளோ கொடுக்குறீங்க உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் வச்சுட்டு போயிடணும், சொல்லிட்டு போயிடணும். ஏன்னா ஒருத்தருக்கிட்ட இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக இருக்கப்பட்டவன் கொடுக்கணும். ஆனால் கொடுக்காம ஏதோ இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருக்கிறத எல்லாம் கொடுக்க போகிறோம். நான் சொல்ல அவர் தான் சொல்கிறேன். அவங்ககிட்ட இருக்கிறது கொடுக்க போட்டுருணும். இந்த நிலைமை நம்ம தள்ளுவோம். அதனால வரும் நாட்களில் நான் நினைச்சது வேற ஆண்டவர் எது பேசிக்கிட்டு இருக்கேன். 10 நாள் சோத்திரம். அப்புறம் 2 நாளாகமும் 7:14 வாசிங்க. சரியான வழக்கை அரசு சொல்லுங்க. நான் படிக்கிறேன். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை
கருத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க சாமி. பிரைஸ் இருக்கு. எனக்கு வாயை கூட்டிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. பிரைஸ் இருக்கு. எப்படி சாமி? சொல்லுங்க, பாத்துக்கங்க. என் நாமம் தரிக்கப்பட்டவர் யாரு? ஏற்றுக்கிட்டவங்க. அடுத்து கீழே படிக்கும் போது தான் தெரியும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை சொல்றாரு. என்ன பொல்லாத வழி? பொல்லாத வழி இருக்குதான். நீ ஞானத்துவம் எடுத்தா நீ எப்படி அந்த வழியில போக முடியும்? என் ஜனங்கள்னா நீ என்னுடையவன், என்னுடையவன், நான் சிருஷ்டிக்கப்பட்ட, நான் என்னுடைய சுவாசத்தை கொடுத்திருக்க. பொல்லாத வழி உனக்குள்ள வரக்கூடாது. வழியை விட்டு திரும்பி நான் அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. யாருடைய பாவத்தை? நம்ம செய்யற பாவம் எல்லாம் மன்னிச்சு தேசத்துக்கு சேவை கொடுப்பார். தேசத்துக்கு தடையா இருக்கிறது யாரு? இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை எல்லாம் பாத்தீங்களா? காரணம் என்ன? இதுல வேற நான் தூக்கிட்டு ட்ரெயின்ல வந்தேன். நான் வரும்போது எனக்கு பக்கத்துல ஒன்றை கேட்டான், இங்க செயலப்படல. அது கேட்டது யாரு? ஒரு புதிய நடிப்பவர். அவர் கேட்டார், என்னங்க நீட்டா இருக்கு துப்பாக்கி வந்துட்டான். என்ன ரொம்ப போச்சு அப்படின்ட்டு. இல்லைப்பா, இந்த மாதிரி அவன் உண்மையை சொல்லிட்டு தான் வந்தான். அவனுக்கு இந்த மாதிரி உங்கள் மத்தியில் தான் ஊழி செய்ய போகிறாங்க, ஒரு கட்டதான் பாருங்க. அப்படியா பார்த்துங்க. அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்ககிட்ட பேச, அப்போ அவங்ககிட்ட சட்டிட்டு சொல்லிட்டு தான் வருவாங்க. முதல் சுயசேர்ந்து எல்லாத்துல நிறைய பேர் சொல்லிட்டு தான் வருவாங்க. அப்போ அந்த ஒரு மீட்டிங்காக கொண்டு போகிறோம். கரெக்டா? அப்போ ஒரு விஷயம், அப்போ நம்ம பொல்லாத வழிகளை விட்டு நம்ம மறந்து விடணும். ஓகே. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுறேன். டைம் போயிட்டே இருக்கு, பட்டு ஆதியாகமம் 45 அதிகாரம் 1, 2, 3, 4. அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்திற்கு போகிறார்கள் என்று கிட்டு போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவரிடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஓகே, போதும். இது இந்த வசனம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இல்லைனா இது உலகத்துக்கு திடீர்னு வராது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. யோசப்பு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசப்பு. ஆபிரகாம் கூட அதை வாசி. இன்னைக்கு நாங்களாம் அவங்க பார்த்துட்டு நாங்கள்லாம் வந்து கூடாரமாக கூட்டாளிகளை கல்வி வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். ஆபிரகாம் கூட அவங்களாம் இருந்தவங்க தான் நாங்களாம். நம்ம சிம்பிள் நினைச்சு ஒழுங்குங்க எல்லாம் புரிஞ்சு போச்சு. எல்லாம் புரிஞ்சு போச்சு. முஸ்லீம் ஒன்றுனா எங்கே இருந்தாங்கன்னா எல்லாம் முஸ்லீம் தான், யாருமே தெரியாது. அதனால என்ன விஷயம் இதுல பேசப்பட்டதுன்னா, கூடாரவாசியாகப்பட்ட நாம எப்படி மாளிகைக்குள்ள போறோம். யோசப்பு வரைக்கும் அந்த காரியம் நடக்குது. அது வரைக்கும் அவங்க ரொம்ப பாடுகளை அனுபவிச்சுருந்தாங்க. சாப்பாட்டுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ வறுமை, ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னன்னைக்கு அவங்க ஆடு மாடு ஏதோ வித்து ஏதோ ஒரு பரப்பு நாட்டிட்டு அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தில் அவங்களை உயர்த்தி வச்சாங்க. இந்த கூடார வாசிகள் யோசப்பு மூலியமாக. யோசப்புக்கு அப்புறம் அவங்க வந்து எதுவுமே பேசப்படலை. யோசப்பை முத்திர மோதிரம் கொடுத்து ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் அறிந்ததினால் அவரை பட்டி
வந்து யோசப்பின் இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு யோசப்புக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார். இன்னும் அதை கொஞ்சம் ஆழமா போனா யோசப்பு அழுகிறது அதெல்லாம் கேட்டா எனக்கு அழுக வரும். வேதத்திலேயே அழுகக்கூடிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். சகோதரர்களை பார்த்து எப்படி இருந்திருக்கும், என்னை தூக்கி குழியில போட்டீங்களாடா, நான் உங்க கூட தானே இருந்தேன், உங்களுக்கு அப்புறம் தானே நான் பிறந்தேன், என்னை தூக்கி குழியில போட்டீங்களா, விட்டுட்டீங்களா, அவங்க எப்படி மனம் உடஞ்சு போயிருக்கும். நான் உனக்கு சேர்த்துக்கிட்டேன் அந்த இடத்துல நின்று ஆனா அந்த அசை இயேசுவின் இருதயம். இது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடிக்கிறவர்களை முத்திரை மோதிரம் போடுற அளவுக்கு நம்ம கொண்டு போய் விட வேண்டியது நம்ம வேலை. நம்ம வேலை. யோசப்பை கொண்டு போனார், நம்ம ஒரு யோசப்பை மாறணும். மாறினாதான் ராஜாவின் இடத்துல தயவு கிடைக்கும், முதலமைச்சர் இடத்துல பேச முடியும், பேச அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியும். அப்பட்ட நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் போய் 8 மாதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நடந்த ஒரு சம்பவம், தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு இதே முக ஸ்டாலின் அவர்கள் இடம் கொடுப்பார், உங்களுக்கு வீடு கட்டப்படும். 6ஆம் மாதம் வந்து 22க்கு 30 50 குடும்பத்துக்கு சாங்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலு காலேஜுக்கு படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டு அங்கே போய் அவங்க கூட போய் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம வேலை செபிக்கிறோம், கத்த ஜெபத்தை கேட்டாங்க. நம்ம வந்து பொண்ணு பண்ணதாங்க நம்ம கண்ணியோட ஜெபத்தை கத்து கேட்கலாம். இன்னைக்கு அதே போல கோத்தகிரிக்கு நாங்கள் போயிருந்தோம். கோத்தகிரி அங்கே வந்து ஆகிரி ஜனங்கள் அங்கேயே இருக்காங்க. அங்கே ஒரு ஜனங்களை போட்டாரு, அவங்க மத்தியில் ஊழியம் செய்ய போயிருந்தோம். நடந்த உண்மையான சம்பவம், அந்த பகுதியில் ஒரு வாலிப பெண்ணு கிறிஸ்துமஸுக்கு நாளைக்கு வராங்க, பாசம் வராங்க. முதல் நாளே அந்த பொண்ணுக்குள்ள பிசாசான புகுந்து மலை, எத்தனை மலை, 4 மலைக்கு போயிட்டு நடந்தே போயிட்டு யாரும் வருவாங்க, யாரையும் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் சொல்லிட்டு வந்துருக்கு கிடையாது. ஆனால் அன்னைக்கு நைட்டு இந்த பாஸ்டர் எங்கள் தண்ணியில் ஒழுக்கமாக சொல்றாரு. அதை கேட்டு நைட்டு படுத்துட்டோம். நடந்த உண்மையான சம்பவம். நான் பாரத்தோட ஆண்டவர் நோக்கி கையை நீக்கி பார்த்தேன், ஆண்டவரே இந்த இடத்துக்கு எங்களை நோக்கம் இல்லாமல் நான் முதலே சொல்லிட்டு தான் ஒரு சென்னையை விட்டு போகும்போது எங்களை அங்கே கொண்டு போகிறது பிரயோஜனமாக இருக்கணும், இல்லைன்னா நாங்கள் அங்கே போக மாட்டோம்னு சொல்லிட்டோம். போகிறோம். அன்னைக்கு நைட்டு அந்த பெண்மணி என் கனவுல வருது. பெண்மணி வந்து 10ஆம் மாடியில இருந்து நான் கீழே நிற்கிறேன், என் முன்னாடி வந்து அப்படியே புரியுது, வள்ளி மாதிரி சொல்லிட்டு பயன்படுத்துது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உன் பாக்கெட்ல திறவுகோல் இருக்குது, சாவி இருக்குது, சாவி போடுது. போய் ஒரு 10,000 பிசாத்துல கூட்டு நிற்குது, சாவி கொடு, சாவி கொடு, என்ன லாக் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து ஜெபம் பண்ணி லாக் பண்ணிட்டீங்க, சாவி கொடுன்னு ரொம்ப நேரமும் போராட்டம் இருக்குது. பக்கத்தில் பார்த்து தேட்டரில் வராங்க, கூட இருந்து கொடுக்காதப்பா, நீ கொடுக்காத, அவரு சொன்னதை நான் மறந்துட்டேன். இப்போ நான் படித்து தூங்கும்போது தான் யோசிக்கிறேன், யாரும் கொடுக்காத யார் அப்படின்னு பேசும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அந்த இடத்துல பேசி அந்த இடத்துல வழி நடத்துவார். அந்த பிசாசினுடைய காரியம் அந்த பெண்ணுக்கு போயிட்டு இந்த பிசாசும் ஓடி போச்சு. அங்கே இருக்கிற அத்தனை மலைக்கும் ஏறி இறங்கி அவ்வளோ பேருக்கு சீசஸ் காலில் துணி கொடுத்துருந்தாங்க. கொடுத்து ஒரு மலை கிடையாதுங்க, கார்லாம் ஆக்சிடென்ட் ஆகி உள்ள நாங்கள் வந்து சாவர நிலைமைலாம் போச்சு. கார் 2 டயர் களத்தில் நிற்கிது. 10 இரவு நேரத்தில் அந்த இடத்துல எல்லாம் 2 நாள் 3 நாள் அந்த ஆக்சிடென்ட்டை காப்பாற்றினாங்க. இப்படி இருக்கிறோடு உடனே வந்து வயிறு தாங்க முடியாமல் இறங்கி தட்டுறோம். அப்படி இருந்தால் போதும், கர்த்தர் எங்கள் ஜீவனை காத்து கொண்டு வருவார். இது என்னன்னா ஒவ்வொருத்தருடைய ஜபங்கள் கேட்கப்பட்டுச்சு, கர்த்தர் நடத்தினார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு இந்த சபையில இருக்க நீங்க வாரத்தோட இருக்கணும். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, வாரம் காசு கூப்பிடாரு நம்ம வந்து கேட்டு போயிடுவோம், இப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு எழுப்புதல் வரும். பாஸ்டர் என்ன குறிச்சு கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஆகணும்னு அவரை பிடிச்சி ஊட்டுங்க. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேளுங்க, என்ன வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த சபையில, என்ன வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் என்ன பண்ணணும் கர்த்தருக்காண்டி, என்னால முடிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் முடியும், இந்த பகுதி ஜனங்களுக்கு நான் சிறப்பில் நிற்கணும், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும்.
அப்போ அவர் சொன்னார், முதல்ல உங்களுடைய அழைப்பு என்னன்னு முதல்ல முழங்கால் போட்டு கண்டிப்போடு அழுது வேலைக்கும்படி கேளு. உங்க அழைப்பு முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அழைப்பு இல்லாம போறீங்க எங்க தயவு செய்து எங்கேயும். உங்க அழைப்பு என்ன? கர்த்தர் தாயின் கர்த்தருக்கு தோன்றுமுன்னே அறிஞ்சிட்டாரு. உங்க அழைப்பு என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த அழைப்பின்படி பாஸ்டர் வந்து பேசுங்க. எனக்கு ஆண்டவர் இந்த அழைப்பு கொடுத்துருக்காங்க, இதை என்ன செயல்படுத்துங்க, நான் இந்த விசுவாசமா இருக்கிறேன், எனக்கு அந்த வார்த்தை கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க. அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா இருக்கும். அந்த சபை வளர்ச்சி அடையும். அங்க இருக்கிற ஜனங்களாம் ரசிக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படும். அந்த அபிஷேக பெண்மணி நீ ரோட்ல நடந்து போகும்போது அங்க இருக்கிற ஜனம் பார்க்கிறவங்க, உன் கண்ணு நீ யாரெல்லாம் பார்க்கிறவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. உன் கால் படுற இடத்துல இருக்க ஜனங்களாம் ரசிக்கப்படுவாங்க. ஏன்னா அபிஷேகத்தை பண்ணிட்டு போற சாதாரண ஆள் இல்லை. நீங்க சும்மா சாதாரண ஆள் நினைச்சிருக்கீங்க, கிடையவே கிடையாது. வெளியேற பெற்றவர்கள், வெளியேற பெற்ற பெண்மணிகள். வேதத்துல பெண்களை குறித்து அவ்வளவு கவனமாய் பேசியிருக்கிறார். சாதாரண விஷயம் இல்ல. பெண்கள் மூலயமா தான் ரட்சிப்பு அந்த காலத்துல வந்தது. சும்மா சிம்பிள் கிடையாது. ஒரு எஸ்தர் ராஜாத்தி இன்னைக்கு அந்த முடிவு எடுக்கலன்னா இன்னைக்கு யூத குலமே இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும். கரெக்டா அவங்க முடிவு முருங்கைக்காயை அவங்க சப்போர்ட்டா வச்சார். அது போல ஒவ்வொருத்தரும் சப்போர்ட்டா இருக்கு. பக்கத்துல இருக்கவங்க பேசுங்க, நல்லா பழகுங்க, அன்பாரு, சண்டை இருக்கக்கூடாது, சச்சரவு இருக்கக்கூடாது. சபையில ஒருத்தருக்கு பேசாம இருக்கக்கூடாது. அன்பு பரிமாற்றம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒன்றுனா போய் உடனே அந்த வீட்டுக்கு போய் அவங்க சந்திக்கிறவங்களா இருக்கும். அவங்க பார்க்கணும், தேவையெல்லாம் சந்திக்கணும், கொடுக்கணும், வாங்கணும். இப்படி பரிமாற்றம் நடக்கும். ஒரே வீடு போல இருக்கணும். ஒரே வீடு போல இருக்கணும். கூச்சத்தை விடுங்க, கூச்சப்படக்கூடாது. கஷ்டம் இருந்தா பெருமை இருக்கக்கூடாது, வேற்றுமை இருக்கக்கூடாது, அனாசை இருக்கக்கூடாது, பொன்னாசை, பொருளாசை, ஏழாசை எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி இல்லாதவங்களை கர்த்தர் எடுத்து வளமே பயன்படுத்தும். எஸ், உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்தாரு. நான் வேலை செய்வோம், வேண்டி வேலை செய்வோம், நிறைய கொடுத்தாரு. கட்டணம் பணம் இருக்கும், நிறைய இருக்கும். என் ஒய்ஃப் அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ எல்லாம் அப்படியே டவுன் ஆகி வெளியில் அப்படியே வருது. உண்மையா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு ஆண்டவர் போட்டார். தம்பி போதும்பா, நீ எனக்கு கவனி பண்ணி செய்ய வேண்டிய வேலை நேரம் வந்துருச்சு, நீ இது கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ என்னை மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தார். அப்பா பயன்படுத்துங்கப்பா, எனக்கு அன்றைக்கி ஏற்ற இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆண்டவர் கொண்டு வந்துருக்கேன். எவ்வளோ இடத்துல சென்னையில் பர்சன் இருக்குது. இங்கே வந்ததுக்கு பிரதரை பார்த்துக்கிட்டு ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீ இங்கே போனாதான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நீ நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சில வேலைகளை எனக்கு போட்டார். இது வந்துட்டு இன்னைக்கு சொல்ல நான் ஒன்றுமே சொல்ல பார்த்தா நான் அவரே என்ன பண்ணிட்டாரு, நான் போட பாருங்க வாங்க கால்வெளியில் ஒரு வீட்டுக்கு ஒரு திருவேலி. ஓகே, டைம் என்ன உங்களுக்கு சொல்றோம். என்னுடைய சாட்சி சொல்லிடுறேன். நான் இந்து மதத்திலிருந்து நான் ரசிக்கப்பட்டவன். வைநாட்டியமா இருந்தவன். ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் ரொம்ப தீவிரமான 3 வருஷம் பெரிய பாத்திரம் தான் போவேன். இப்படிதான் போயிருந்தேன். எல்லா கோயிலும் போனேன். மசூதிக்கு போனேன். மசூதியில் போயிட்டு முஸ்லீமா மாறுன்னு சொல்லிட்டு மசூதிக்கெல்லாம் போனேன். முஸ்லீம்ல ராமநாதபுரத்தில் போயிட்டு அவங்களோட நட்பு கொண்டு புராணம் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவங்க கூட போனேன். ஒவ்வொரு இடத்துக்கு போய் கடைசியில் என்னை ஆண்டவர் கொண்டு வந்த விட இது. என் பையன் கை குழந்தை ஆற்றுல ஓட்ட. சரி, நான் இப்போ இந்து போகிற கோயில் குழந்தை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். கடைசியில் ஒரு அம்மா இந்த மாதிரி அவர் ஒயிட்டு சேட்டை கட்டிருக்கவங்க வந்து சொன்னாங்க, உலகம் போலிப்பா ஏசப்பாட்டை போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்து 3ஆம் நாள் ஸ்கேன் எடுத்தா அந்த ஓட்டையை மறந்து போட்டார். 23 வயசு பையனுக்கு. கர்த்தர் இது வரைக்கும் மாற்ற மருந்து இல்லாம ஆரோக்கியமா வச்சிருக்காங்க. அப்போ கர்த்தருக்காக நாம எழுப்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை பிரகாசப்படுத்துவார். லைஃப்ல நிறைய மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில ஒரு ஃபெலோஷிப்பா நாங்கள் இருக்கிற எஸ்ரா பிரேயர் டீம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமாக வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதுக்கு வந்துருக்கோம் அவங்களும். ஆனால் வர முடியாத காரணம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாப்பா, நீ கொஞ்சம் நாள் அவங்களை விட்டுட்டு தனியாக போ, நான் அவங்க ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் அவங்களாம் வருவாங்க. பெரிய லெவலில் பண்ணும்போது வருவாங்க. உங்களுக்கு முதல்ல உங்களை வந்து நான் முதல்ல கேட்ச் பண்ணிடணும், உங்களை வந்து சந்திக்கணும்.
அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு இடம் கொடுத்தாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரி சாமி, ஆ, உங்க பையனுக்கு ஆட்டில் ஓட்ட வந்துன்னு சொன்னீங்க, ஆ. பையன் சரியாச்சு சொன்னீங்க. இப்போ உங்க பையன் என்ன பண்றாரு அதை சொல்லி. அது கேளுங்க. அது பெரிய கதைங்க. இது ஒரு சேனல்ல இருந்தாங்க, அந்த சேனல் மூட்டாங்க. ஆண்டவர் பாரியெல்லாம் கொண்டு போனாரு. மொட்டை மாடல உட்காந்து எல்லாம் படுத்துட்டு நாங்கள் படுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் ஒரு நாள் இடத்துல போப்பார் பாரு அப்படின்னு. நானும் போவா அப்படின்னாங்க. ஆமாம், ஆனால் என் பையன் ஆண்டவர் அல்லேலூயா. கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவன் படித்தது வெறும் +1 தான். ஆனால் அந்த 3 மாதம் அங்கே போய் தங்கி இந்த எடிட்டிங்காண்டி கிளாஸ் கற்றுக்கிட்டா பார்த்தீங்களா? அது இன்னைக்கு பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் சவால் விடுற மாதிரி ஆண்டவர் அவனை அந்த இடத்துல வச்சுட்டாரு. இன்னைக்கு சென்னையில் இருக்கவங்க அதை பார்த்த உடனே அவனுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு கூப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெங்களூருக்கு போயிருக்கான். இன்னைக்கு நேரம் கிளம்பியிருப்பான் பெங்களூருக்கு. ஆண்டவர் திருவிழால எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகலான்னு ஒப்பு கொடுத்தோம். நானும் அவன் முழுச நம்ம ஊருக்கு தான் ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் வேற எதுவுமே கிடையாது. அவனை எடுத்து நீங்க எங்கேயோ கொண்டு போங்கப்பா, உலகத்தில் எந்த மூலியமாக கொண்டு போயிருங்க, எங்கள் பிள்ளைங்க ஒப்பு கொடுத்தோம். கை குழந்தையே நான் கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தரை எடுத்து பயன்படுத்தணும். அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்காக ஒப்பு. இன்னைக்கு கேட்ட நீங்க மனம் தருமலன்னா வேதத்தை டெய்லி வாசிக்கணும். வேதத்தின்படி நடக்கும். இந்த வேதத்தை வாசிக்கிறது அவர் பசி தாங்க. பிரியாணி போடுறாங்க, இந்த ஃபங்க்ஷன் கல்யாணம்னா எல்லாம் கிளம்பிடும் குடும்பத்தோட. லெக் பீஸாக வருமா? லெக் பீஸ் அப்புறம் லெக்கில் வந்துடும். லெக்கில் இதில் இருக்கு. நீங்கள் லெக் பீஸ் சாப்பிடுறது இதை சாப்பிடுவோம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கர்த்தர் கிருபையால ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். கர்த்தரை நான் வல்லமையாக புரிந்து கொண்டதுனால 50 வயசு வரைக்கும் இன்னைக்கு உங்க மனதில் நிற்க வச்சிருக்கா. ஒரு நாள் ஒரு வியாதி இல்லாமல் படுக்காம எந்த இது டாக்டர்கிட்ட போகாம கர்த்தருக்கு வைராக்கியமா அந்த வசனத்தை வச்சு தான் நான் ஜெயிப்பேன். வேதம் சொல்லுகிறது, பயப்படாத நான் உன்னோடு இருப்பேன். அடிக்கடிங்க வியாதிகளை நான் உன்னிடத்திலிருந்து விலக்கி போடுவேன். வியாதி வருதா, ஜுரம் வருதா, ஜெபம் பண்ணு. முழங்கால் போட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்க இந்த பலவீனம் போகணும்னு சொல்லுவேன். ஜெபம் பண்ணு. அடுத்த நொடி போடுறது போதா இல்லையாப்பா? தேவனுடைய வசனத்துக்கு வல்லம் உண்டு. பிசாசு நடுங்கணும். இன்னைக்கு அவங்க வந்திருப்பான், ஒரு மூலையில இருந்து பார்த்துட்டு இருப்பான். அவெல்லாம் ஒன்றும் பொறுத்தே கிடையாது. அவெல்லாம் சாதாரண ஒரு விஷயம், குப்பை. கர்த்தர் இந்த மத்தியில் நம்மளை பயன்படுத்திக்குவாங்க. அவங்க வெட்டப்பட்டாங்க. ஐயோ சொல்லிட்டாங்கப்பா, இங்கே வந்துட்டாங்க இந்த பகுதியில், நம்ம வேலைக்கு அவங்க கட்டிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த சபைக்கு கொடுத்த தரிசனத்தின்படி ஒவ்வொரு தரிசனத்தையும் தெரிந்து கொள்ளுங்க. தரிசனத்தின்படி நீங்க சபையில இருங்க. தரிசனம் இல்லாம சபையில இருந்தா அந்த சபையில நீங்க ஆசீர்வாதமா அனுமதிக்க முடியாது. அப்புறம் வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் போயிடுவார். உங்களுக்கு அனுப்பு என்ன? சுவிசேஷங்களா, பிரசங்கியாரா, இல்ல அடுத்தவங்க யோசிக்கிறதா, இல்ல சுவிச டாக்ஸ் கொடுக்குற ஊழியமா, என்ன ஊழியம் இருக்கு? எல்லா ஊழியமும் இருக்கு. கேளுங்க, மொத்தமா வேணும்னா மொத்தமும் கேளுங்க. மொத்தத்தையும் கேளுங்க. நான் ஆண்டவர்கிட்ட அப்பாவோட கேட்பேன். அப்படி அப்பா நான் இந்த பாஷைகள்லாம் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, ஹிந்தி கற்றுக்கூடாது இருக்குது. ஆனால் நான் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா லாங்குவேஜ்லையும் பாட்டு பாடணும்னு எழுதி வச்சு ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கற்றுக்கிற ஒவ்வொரு மொழியிலையும் பாட்டு பாட திரும்ப விட்டார். உண்மையில் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, ஒடிசா, நேபாளி எல்லா மொழியிலையும் தமிழில் எழுதி அந்த பாட்டை பாடி அந்த இன்னைக்கு திரும்ப. காரணம் எனக்குள்ள பசி தாகும். நான் கர்த்தரை எல்லா மொழியிலையும் நான் பாடணும், கர்த்தரை எல்லா மொழியிலையும் நான் பிரஸ்தாபப்படுத்தணும். எனக்கு ஒரு ஆசை. ஏன் நம்ம பிரயாசப்பட மாட்டோம்? என்ன விஷயம்? பேசுறவங்க வரணும். ஊட்டி ஜீவ ஊட்டு வரணும். ஜீவ ஊட்டு இல்லாமல் வத்தி போயிட்டா நதி வத்தி போயிட்டா கிடைக்கும் கச்சேரிக்கு. அதுல இருந்து யாருமே பலனடைய முடியாது. உனக்குள்ள ஜீவ ஊட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஜீவ ஊட்டு எங்க வரும்னா உனக்குள்ள பெரிய வசனம் உள்ள போனா விசனம்லாம் வெளியே போயிடும். சந்தோஷம் இருக்கும். காசே இல்லைனாலும் தெரியுங்க, சந்தோஷமா இருக்கு. நான் அன்னைக்கு லட்சமா சம்பாதிக்கும் போது எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே இல்லாத போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் மத்தியில் கொண்டு வந்திருங்க. ஒரு ஜெபம் மட்டும் பண்ணோம். சோத்திரமானவரை, பரிசுத்தம் உள்ள பிதாவே, கிருபை நிறைந்தவரே, உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜனங்களை தாயின் கர்ப்பத்தில் தோன்றும் முன்